தீபம், விளக்கேற்றும் எண்ணெய் மற்றும் அகர்பத்திகள் ஒரு தெய்வீக அனுபவம். காரைக்காலுக்கு தென்கிழக்கே 80 கிலோமீட்டர் தொலைவில் டிட்வா புயல் நிலை கொண்டிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. மேலும் சென்னைக்கு தெற்கே 250 கிலோமீட்டர் தொலைவில் டிட்வா புயல் நிலை கொண்டிருப்பதாகவும் தகவல் கிடைக்கப்பெற்றிருக்கிறது. டிட்வா புயல் மணிக்கு 5 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து வருவதாகவும், காரைக்காலுக்கு தென்கிழக்கே 80 கிலோமீட்டர் தொலைவில் டிட்வா புயல் மையம் கொண்டிருப்பதாகவும் இந்திய வானிலை ஆய்வு மையம் முக்கிய அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருக்கிறது. இதனால் தமிழகத்தின் அநேக இடங்களில் கனமழைக்கான வாய்ப்பிருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. சென்னைக்கு தெற்கே 250 கிலோமீட்டர் தொலைவில் டிட்வா புயல் நிலை கொண்டிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் காரைக்காலுக்கு தென்கிழக்கே 80 கிலோமீட்டர் தொலைவில் டிட்வா புயல் மையம் கொண்டிருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. சென்னை வானிலை ஆய்வு மைய தலைவர் அமுதா இது தொடர்பாக வீடியோ ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அதனை தற்போது பார்க்கலாம். வணக்கம். இன்று காலை 30ஆம் தேதி நவம்பர் 2:30 மணி அளவில் டிட்வா புயலானது தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய வட இலங்கை கடற்பகுதிகள், தமிழக கடற்பகுதிகளில் வடதிசையில் நகர்ந்து வேதாரண்யத்திற்கு கிழக்கு வடகிழக்கே 100 கிலோமீட்டர் தொலைவிலும், காரைக்காலுக்கு கிழக்கே 80 கிலோமீட்டர் தொலைவிலும், புதுச்சேரிக்கு தெற்கு தென்கிழக்கே 160 கிலோமீட்டர் தொலைவிலும், சென்னைக்கு தெற்கே 250 கிலோமீட்டர் தொலைவிலும் நிலை கொண்டிருந்தது. இது அடுத்த 24 மணி நேரத்தில் வட தமிழகம், புதுச்சேரி கடலோரப் பகுதிகளுக்கு இணையாக வடதிசையில் நகரக்கூடும். அப்படி நகரும் பொழுது வட தமிழகம் மற்றும் புதுச்சேரி கடலோரப் பகுதிகளிலிருந்து குறைந்தபட்ச தூரமாக இன்று அதிகாலை 50 கிலோமீட்டர் தொலைவிலும், இன்று மாலை 30ஆம் தேதி மாலை 25 கிலோமீட்டர் தொலைவிலும் நிலவக்கூடும். தீபம், விளக்கேற்றும் எண்ணெய் மற்றும் அகர்பத்திகள் ஒரு தெய்வீக அனுபவம்.